பாருங்க, டிரைவிங்கில் வந்து 1000 நுணுக்கங்கள் இருக்குது, சரிங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒவ்வொருத்தவங்க புதுசாக கார் வாங்கி எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஆசையாக இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து வண்டி எடுத்து ஒரு 6 வருஷம் ஆச்சு. புது வண்டி தான் எடுத்திருந்து 90,000 கிலோமீட்டர் நான் ஓட்டிட்டேன், சரிங்களா? நிசான் பிராண்டில் ரெடிகோன்னு சொல்லி ஒரு வண்டி, சரிங்களா? அந்த வண்டியில் புதுசாகவே எடுத்து இப்போ 90,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். அதாவது இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு கிலோமீட்டருமே நீங்கள் கடந்து போகிற ரிஸ்க் எவ்வளோ ரிஸ்க்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், சரிங்களா? காரில் போகிற அனைவரும் சீட் பெல்ட் போட்டுக்குங்க. நம்ம இந்தியன் ரோட்ஸில் கார் ஓட்டுறதே ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒரு விஷயம், சரிங்களா? இந்தியன் ரோட்ஸில் கார் ஓட்டுறதே வந்து ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த விஷயம். எவ்வளவோ டிராஃபிக்ஸ் இருக்குது. ஏன்னா வீட்டுக்குள்ளே சாப்பிட்டுட்டு கை கழுவ போவோம் பார்த்தீங்களா? நம்ம வீட்டுக்குள்ளே சாப்பிட்டு கை கழுவ போவோம் பார்த்தீங்களா? மெதுவாக நடந்து அந்த மாதிரி வந்து ரோட்டில் போவானுங்க. நம்ம மதுரையிலேருந்து தேனி ரோட்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சாப்பிட்டுட்டு கை கழுவ நடந்து போகிற மாதிரி அண்ணனை போட்டு மெதுவாக போவானுங்க. வண்டி வந்தால் கூட எவனுக்கு மதிக்க மாட்டான், சரிங்களா? அதனால் யார் மேலே தவறு இருந்தாலும் வண்டி ஓட்டுறோம் நம்ம மேலே தான் தவறு நினச்சி நீங்கள் ஓட்டுனீங்கன்னா எந்த ஒரு ஆக்சிடென்ட்டுமே எதுவுமே நடக்காது, சரிங்களா? ஆஹா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் எல்லாருமே வந்து ஒவ்வொரு கிலோமீட்டர்ஸையும் தாண்டும் போது நீங்கள் சந்தோஷப்படணும். அந்த ஒவ்வொரு கிலோமீட்டரையுமே ரொம்ப அனுபவித்து நீங்கள் வந்து சரி பண்ணலாம். மாமா போங்க போங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து அனுபவிக்கணும். ஒவ்வொரு கிலோமீட்டரையுமே நீங்கள் அனுபவிக்கணும். டக்குன்னு நம்ம வந்து ஒருத்தவங்க 1 லட்சம் ஓட்டிட்டாங்க, ஒருத்தவங்க 1.5 லட்சம் ஓட்டிட்டாங்க, நிறையா ஓட்டிட்டாங்க, நம்மளும் அந்த மாதிரி நிறையா ஓட்டணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படாதீங்க. அதுவும் நடக்கும். 80ங்கிறது அடுத்து 90 வரதானே போகுது. 90ங்கிறது 1 லட்சம் கிலோமீட்டர் வரதானே போகுது. அதனால் வந்து அதெல்லாம் பெருசாக நினைக்காம அவசரப்பட்டு நம்ம ஓட்டணும்னு இனிமேல் நினைக்காதீங்க. அதுக்கு தகுந்த வண்டிகள் செலவும் வச்சிரும், ஓகேவா? அதனால் ஒவ்வொரு கிலோமீட்டர்ஸுமே என்ஜாய் பண்ணி ஓட்டுங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து அழகாக பண்ணுங்கள். எல்லா விஷயத்தையுமே காரில் போகிறப்போ ஒவ்வொரு இடத்தையும் நுப்பாட்டி சின்ன பூ வியாபாரி பழ வியாபாரிகளுக்கு லைஃப் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு 2 கிலோ 3 கிலோ வாங்காமல் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்காவது வாங்கி அவங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க காரில் போகிறதே அதுக்கு தானே. பஸ்ஸில் போனால் கூட நினச்ச இடத்துல நிற்க முடியாது. பட் காரில் போனால் ஓகே, சரிங்களா? அதனால் வண்டி ஓட்டுறவங்க ரொம்ப கவனமாக ஓட்டுங்க. தேங்க்யூ.